வெல்கம் டு ஆல் இண்டியன் ரெசிபி சேனல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை காய வச்சுக்கோங்க. கடாயை காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். ஜீரகம் போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஜீரகத்தை போட்டு பொரிய வச்சுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ அது கூட நம்ம பொடியாக நறுக்குனா பூண்டு, பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டும் பச்சை மிளகாய் ஆயிலில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அப்போ தான் பச்சை வாசனை அடிக்காது. சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. ரொம்ப ஃப்ரை ஆகணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெட்டி வச்சிருக்கிற ஆனியனை சேர்த்துக்கோங்க. ஆனியனை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஆனியன் வந்து ஆஃப் ஃப்ரை ஆனால் போதும், ரொம்ப ஃப்ரை ஆகணுன்ட்டு இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. மஞ்சத்தூளை எப்பயுமே ஆயிலில் போட்டுருங்க, அப்போ தான் அதோட பச்சை வாசனை அடிக்காது. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. உப்பை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் இந்த நேரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மஞ்சள் நம்ம சேர்த்துட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்தா போதும். நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு விருப்பமான காய் எல்லாத்தையும் வெட்டிக்கலாம். நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் நான் வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், ஒரு கேரட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பீன்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கோவக்காய் கூட சேர்த்துருக்கேன் நான். உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் கூட ஒன்று சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள்ங்கிறதுனால நமக்கு விருப்பமான காய் எதுவானாலும் சேர்த்துக்கலாம். எல்லா காயும் அது கூட சேர்ந்து கலந்து விட்டுருங்க. நம்ம எண்ணெய் இல்லாமல் செய்கிறதுனால ட்ரையாக தான் இருக்கும், அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இது வந்து சிம்மிலேயே வச்சு நீங்கள் செய்யுங்க, அப்போ தான் நம்ம தண்ணி போடாமல் செய்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். சிம்மில் வச்சு மூடி போட்டுருங்க, அதுவே வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும், சூப்பரான மிக்ஸ்டு வெஜிடபிள் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்மில் வச்சு தான் நான் வேக வச்சேன். இப்போ கடைசியில் நம்ம கொத்தமல்லி இலைகளை போட்டு இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட சாதத்தை கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நான் ஜீரா ரைஸ், சப்பாத்தி, டாலு, மிக்ஸ்டு வெஜிடபிள் 3 செஞ்சுருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாக்க கமெண்ட் பிள்ளை சொல்லுங்கள்.